ஹாய் வியூவர்ஸ், நீ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கேள்வி அது எல்லாருக்குமே இருக்குது. அதாவது வண்டி காலைல ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் ஒரே ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் ஆகிறதே கிடையாது. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி இந்த மெக்கானிக் ஷெட் வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கூட நம்ம அண்ணன் இருக்காப்புல. அவர் பேர் கண்ணன். இவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறாப்புல. வாங்க அவர்கிட்ட இந்த டவுட்டை கேட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அன்றைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பைக்குமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 4லேருந்து 5 தடவை வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வருது? ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஒரு வண்டி பேட்டரி டவுன் ஆயிரும். ஸ்டார்டிங் நம்பர் ஒருத்தர் வராங்க, வர்றப்போ என்ன பண்ணுவோம், முதல் பேட்டரி வந்து டவுனாக இருக்கப்போ என்ன பண்ணும், செல்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்ஃபை போட்டு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முதல் கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணணும். கிக்கரில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டு அப்புறம் தான் செல்ஃபை போடணும். செல்ஃபை போடாமல் செல்ஃபை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பேட்டரி அப்புறம் டவுன் ஆயிடும். டவுன் ஆக ஒரு வாய்ப்பு பேட்டரி வந்து டெத்தாயிரும். அப்புறம் கொஞ்சம் ரன்னிங் ஆன சார்ஜ் ஆகிருக்கிறோம். அதை பேட்டரி கம்ப்ளைண்ட். ஒரு நேரம் ஸ்டார்டிங்கில் போடுறப்ப ப்ளக்கு போயிருக்கும். ப்ளக்கு ஒரு நேரம் அடைப்பாக இருக்கும். அடைக்கும் போல் என்ன ஒன்று இல்லை க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி போட்டால் ஓடும். இல்லை ஒரு ப்ளக்கு வீக்காகவே இருக்கும், அதில் ஸ்டார்டிங் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னும் கார்பெட்டர் ப்ராப்ளம். கார்பெட்டர் ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது க்ளீன் பண்ணாமல். க்ளீன் பண்ணுறப்ப அது என்ன வேணும், மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ஏர்போர்ட்லாம் கழட்டி க்ளீன் பண்ணால் அந்த பெட்ரோல்லாம் எல்லாம் மிஸ்ஸிங் ஆகும். அப்போ ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வண்டி எல்லாமே க்ளீனாக இருக்கப்போ வண்டி சோடெல்லாம் எடுக்கும் ஸ்டார்டிங் நம்பர் இல்லாமல். இல்லாட்டி இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டார்டிங் நம்பர் ஏன் வருதுன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கப்போ தான் அது ஸ்டார்டிங் நம்பர் வரும். சரி, இந்த கார்பரேட்டர் வண்டி இருக்குல்ல, அதில் பிரச்சனை அதிகம் வருமா? இல்லை ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதில் அதிக பிரச்சனை வருமா? கார்பரேட்டர் அதில் பிரச்சனை வரும். ஏன்னா பெட்ரோல் இறங்காமல் இருந்தாலும் பிரச்சனை வரும், இல்லை லைட்டாக கொஞ்சம் தூசி அடித்தாலும் பிரச்சனை வரும், இல்லை ரொம்ப போய் கார்பன் அடித்தாலும் தூசி வரும். அது நிறையா கம்ப்ளைண்ட் வரும். அதனால் போய் அந்த இதில் வந்து வர வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் அதே நம்ம வரும். சரி, இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனை வர்றதுன்னா அந்த ஃபியூல் இருந்துச்சுன்னா வரும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நல்லது. ஏன்னா இது அப்புறம் பெட்ரோல் அடைக்கும், புகை வரும், டப்புன்னு வெடிக்கும், எல்லாமே கம்ப்ளைண்ட் வரதைங்க. சரிண்ணே, அந்த ஸ்பார்க் பிளக்கில் வந்து பிரச்சனை வருதுல்ல, அது எப்படி சரி பண்ணுறது? அது சரி பண்ணால் என்ன க்ளீன் பண்ணாமல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்துப்பாங்க. அதை வந்து வாரத்துக்கு இல்லை ஒரு 10 நாளைக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணால் தான் டஸ்ட் ஏறாது. ஏன்னா புகை பட்டு கருப்பாகிட்டே இருக்கேன். கருப்பாக அது ஸ்டார்டிங் ஆகும், ப்ளக்கு போகும். அதை வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணும், அவ்வளோ. சரிண்ணே, அந்த மாதிரி வந்து கருப்பாகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கருப்பாக இருக்கணும்னா ஏதாவது பிஸ்டன் இந்த மாதிரி போயிருக்கேன். பிஸ்டன் போனால் அந்த கருப்பு பிஸ்டன் போயிடுச்சுங்க. போக அந்த கருப்பு பூரா வரப்போ ப்ளக் கருப்பாகிட்டே இருக்கும். அது மேக்ஸிமம் ப்ளக்கு பிஸ்டன் போனால் அந்த மாதிரி வரும். அப்போ நான் வந்து பிஸ்டனே மாத்திர மாதிரி தான் இருக்கும். பிஸ்டன் மாத்திர மாதிரியா? பிஸ்டன் மாத்திராதே கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி பிஸ்டன் போகாமல் ஓட்டியிருந்தானா ப்ளக்கில் கருப்பு வரும், சைலன்சர் வழியாக வெளியே வரும். அப்புறம் ரன்னிங்கில் போகும்போது சைலன்சர் வழியாக போய் கருப்பு புகையாக வந்துகிட்டே இருக்கு. அப்போ கார்பெட்ரு ப்ளக்கு எல்லாம் அடைக்குதாங்க. சரிண்ணே, அப்போ அந்த மேஜர் அந்த 3 ரீசன் தானா? ஏர்பில்ட்டும் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா ஏர்பில்ட்ரு டஸ்ட்டு ரொம்ப தூசி போட ஏர்பில்ட்டை வாங்கி வச்சுக்கிறோம். ஏர்பில்ட்டை வாங்கி வச்சா தான் வண்டி நல்லா ஃப்ரீயாக போகும். ஏர்பில்ட்டை க்ளீனாக இருந்தால் தான் வண்டி ஃப்ரீயாக போகும். நம்ம மூச்சு அடைச்சா எப்படி திணற அது மாதிரி தான் ஏர்பில்ட்டர் ஃப்ரீயாக இருந்தால் தான் வண்டி ஃப்ரீயாக போகும். இல்லாட்டி அடைச்சதே ஓடத்துக்கு. சரிண்ணே, இந்த பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனை வேணா ஃபியூல் இன்ஜின் தான் வாய்ப்பு இருக்குது. வண்டியை ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சர்வீஸ் விட்டே இருக்கணுமா? நான் சர்வீஸ் பண்ணணும். ஆயில் மாற்றி சர்வீஸ் பண்ணால் வண்டி கரெக்டாக இருக்கும். இல்லை ஆயில் வண்டி எதுவுமே மாற்றா ஓட்டிக்கிறதா எல்லா வேலையும் வரதைங்க. சரிண்ணே, இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே வண்டியில் இருக்குது. நான் வந்து இப்போ அவசரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்ரோல் இறங்குதான்னு பார்க்கணும். சாய் போட்டு பெட்ரோல் இறங்குதா கரெக்டாக எல்லாம் போதான்னு பார்த்துட்டு சென்டிஸ்டாம் போட்டு சோக்கை போட்டு அடிக்கணும். சோக்கை போட்டு அடிச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும். 2 அடியில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஓட விட்டு அப்புறம் மூவிங் பண்ணணும். வெல் வியூவர்ஸ், நமக்கு இருந்த இந்த டவுட்டை வந்து அண்ணன் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். தேங்க்ஸ்ண்ணே. வெல் வியூவர்ஸ், இதே மாதிரி இன்னும் பல டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நான் மேக் பண்ணுறேன். பை.